வணக்கம். நான் உங்கள் பாலாஜி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன்னா, தினமும் வந்து நாயால் விபத்துனாலேயும் நோயினாலேயும் ஒவ்வொருத்தரும் செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேற்றைய தினம் வந்து ஒரு 9 வயசு பையன் சேலத்தில் நாய் கடிச்சு வீட்டில் சொல்லாமல் இருந்துட்டாப்புல. சொல்லாமல் இருந்து அதன் விளைவாக வந்து காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. வீராணம்ன்ற ஏரியாவில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அங்கே போனதுக்கப்புறம் இறந்துட்டார். உடனே அங்கே ஆய்வு மேற்கொண்டாங்க. இந்த மாதிரி இப்போ நான் ஒரு நியூஸ் 18 தமிழ்நாடு சேனலில் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த வீடியோ கூட எடுத்திருக்கேன். இந்த நான் பேசினதுக்கப்புறம் அந்த வீடியோ பாருங்கள். நாய்கிட்டேருந்து எல்லாம் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. எதுக்கும் உதவாத அந்த நாயை வந்து கோயிலில் பலி கொடுக்குற ஆடு மாடுக்கு வர அந்த நாயை கொடுத்தா கூட யூஸ் ஆகும். இல்லை ஏதாவது இந்த நாயெல்லாம் பிடிச்சி காட்டில் கொண்டு விடலாம். இல்லை வனவிலங்கு ஜூலெலாம் வந்து சிங்கம் அது இதுக்கு மாமிசம் போடுறாங்க, அதுக்கு இந்த நாயை உயிரோட கொடுக்கலாம். இது மாதிரி எதாவது பண்ணலாம். டெய்லி அன்றாடம் இரவு நேர வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு நாயோட பிரச்சனை என்னன்னு தெரியும். நாயால் டெய்லி பல விபத்தும் ரொம்ப உயிரை கையில் பிடிச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லோரும். நாய்க்கு வக்காலத்து வாங்குறவங்களுக்குனா அவங்களுக்கு இந்த நிலைமை எதுவும் ஏற்படலை. ஏன்னா அவங்க சொகுசாக காருக்குள்ளே கண்ணாடியை ஏற்றி விட்டு போயிட்டு வரதால எவன் செத்தான் எனக்கு என்னன்ற மாதிரி பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் நாயால் அவங்களோ அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது நடக்கும்போது அன்றைக்கி தெரியும் மற்றவங்களோட கஷ்டம் என்னென்னு. ரொம்ப சோகமாக நியூஸ் பார்த்ததுலேருந்து. ஸோ நாய் சனியன்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். மாற்றுத்திறனாளி பள்ளியின் வருவாய்வுக்காக ஆட்டோ வாங்கி தந்த மைனங்களும் ஆய்வாளர் அசோகன் மற்றும் காவலர்களை பாராட்டுகளை பெற்று வந்தனர். இதனையடுத்து நன்றியில் காரை சாலையுடமாக நிறுத்திவிட்டு அப்பகுதியினரிடம் உதவி கேட்கிறார். அப்போது பின்னால் பைக்கில் துரத்தி வந்த 3 நபர்களும் வந்த வேகத்தில் காரின் கண்ணாடியை பறித்து வைத்தனர். ஆவேசமாக கண்ணாடிக்கு ஈடுபட்ட அவர்கள் காரில் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளை பெரும் சட்டத்திற்காளாக்கினர். இதனால் அவர்கள் பக்கத்தில் கூச்சலிட்டனர்.